எங்க வீட்ல எல்லாத்துட்டயும் நான் கேட்டுட்டேன். பட் நீங்க கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க. இதோட ஃபைனல் ரிசல்ட்ட ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணி பார்த்துட்டு, இது பார்க்க இல்யூஷன் மாரி இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறத எனக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க. என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு செஸ் போர்டு மாரி பிளாக் அண்ட் ஒயிட்டோ உங்களுக்கு புடிச்ச கலர் 2 கலர் யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கோங்க. இப்ப அந்த கிரீன் கலர் 2ம் கனெக்ட் ஆற இடத்துல வந்துட்டு ஒயிட் கலர் பெயிண்ட் இல்லாட்டி ஒயிட் மார்க்கர் யூஸ் பண்ணி இது மாரி சின்ன ஸ்டார் மாரி வரைஞ்சுக்கோங்க. நடுவுல இது மாரி ஸ்கொயர் பாக்ஸஸ் மட்டும் விட்டு மீதி இடத்துல எல்லாத்தையும் இது மாரி கலர் பண்ணிக்கணும். இப்போ ப்ளூ 2 கனெக்ட் ஆற இடத்துல வந்து ஸ்ட்ரெய்ட்டான லைன்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரெட் கலர், அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ளூ கலர் அப்படின்னு சொல்லிட்டு 2 கலர் யூஸ் பண்ணி நான் வரைஞ்சிருக்கேன். நீங்க ஒரே கலர் யூஸ் பண்ணி கூட வரைஞ்சிக்கலாம். இப்ப நடுவுல கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா? அந்த இடத்துல எப்படி கலர் பண்ண போறோம்னா, இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா அதாவது முன்னாடி வந்து நான் ரோக்கு ஒயிட் கலர் அடிச்சிருந்தேன் அப்படின்னா, இப்ப காலத்துக்கு வந்து ஒயிட் கலர் அடிக்கணும். முன்னாடி வந்து ஸ்ட்ரெய்ட்டா ப்ளூ அண்ட் ரெட் யூஸ் பண்ணியிருந்தேன்னா, இப்ப வந்து அதுக்கு ஆப்போசிட்டா ரெட் அண்ட் ப்ளூவ யூஸ் பண்ணணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆற மாரி இருக்கலாம். ஸோ, இப்போ உங்களுக்கான ஒரு டாஸ்க். எனக்காக இந்த ஒரு வீடியோவ அப்படியே ஒரு செகண்ட் பாஸ் பண்ணிட்டு, அந்த சென்டர்ல இருக்கிறது மட்டும் ஷேக் ஆகுதா? கொஞ்சம் மூவ் ஆற மாரி இருக்கா? அந்த இல்யூஷன் இருக்கா? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.